ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் சேனல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த ஒன் ஷாட் முடிச்சுட்டு பிரின்ஸ் வி அண்ட் ஹிஸ் சோல்ஜர் பார்க்கலான்னு. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டாப் ஜேகே தான். ஓகேடா, வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. ஓகேடா, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது நம்ம ஒரு 2 ஷார்ட்டாகவே பார்க்கலாம், பிகாஸ் ஸ்டோரியோட டைட்டில் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து தயாங் பிரின்ஸ் அண்ட் ஜேகே வந்து தயாங்கோட சோல்ஜர். ஓகேடா, இது வந்து ஒரு மாதிரி 90s வைப் அந்த மாதிரி. அப்போ எடுத்ததுமே அப்படியே ஒரு சேரட் வண்டி ஹார்ஸ் எல்லாம் பூட்டிட்டு அப்படியே வந்துட்டுருக்கு ரொம்ப சவுண்டோட. அது மேலே ஒரு அழகான பிரின்ஸ். ஸோ ஜேகேயோட ஃபர்ஸ்ட் டே அஸ் அ சோல்ஜரா அந்த ஒரு பேலஸில். ஸோ அப்படியே எல்லா சோல்ஜர் கூடயும் லைனாக அப்படியே நின்றுட்டுருக்காங்க. டே யாரா வருது? எதுக்குடா நம்ம அடிக்கிறா இல்லை இப்படி வந்து நின்றுட்டுருக்கணும்? டே ஜங்குக்கா, நீங்கள் சேர்ந்துருக்குது ராஜா விட்டு கண்ணுக்குட்டியா இல்லை, சோல்ஜராக சேர்ந்துருக்கடா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. புரியுதுடா, ஆனால் அவர் வரும்போது நம்ம எதுக்கு இப்படி வந்து நிற்கணும்? டேய் நல்லா ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே என்ன துள்ளிட்டு தெரியுற? டேய், ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு பாதிலேயே ட்ராப் அவுட் ஆகி வந்துட்டு இங்கே வந்து இந்த வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். எதுக்கு வரணும்? டேய், அதான் அங்கே சண்டையை போட்டு வந்துட்டல்ல, போலீஸ்காரன் பொருணி மேலேயே தட்டி அனுப்பி விட்டான்ல, வந்து இங்கே வேலையை பாரு ஜேகே அப்படின்னு அலெக்ஸ் சொல்கிறான். எஸ், அலெக்ஸ் வந்து ஜேகேவோட ஃப்ரெண்ட். ஸோ அவனும் ஒரு சோல்ஜர் தான். அப்போ தயம் அப்படியே செம்ம ப்ரிட்டியாக ஒரு ப்ளூ கலர் பிரின்ஸ் கெட்டப்பில், ப்ளூ கலர் கோட் அண்ட் ஒயிட் கலர் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே செம்ம அழகாக அந்த சேரட் வண்டியில் வந்துட்டுருக்கான். அப்போ ஜேகே, டேய் இவன் வர்றதே நல்லா வெயில் அடிக்காமல் இப்படி தான் வர்றான். டேய், பிரின்ஸை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசினா அவங்களுக்கு 5 வருஷம் ஜெயில்ரா. நீ என்னடான்னு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க? டேய், நான் ஃப்ரான்ஸ் போய் படித்தவன், அங்கேயும் இப்படி தான். ஆனால் என்ன, அவனுக்கு காதுக்கு போகாது. காதுக்கு போய் தானே உடனே மேலே போட்டு அனுப்பியிருக்கானுங்க. மச்சான் ஓரா பண்ணாது என்ன? கொஞ்சம் பின்னாடி மூடிக்கோ. நான் பின்னாடி மூடிக்கிறேன், நீயும் ஆய் முடியலன்னா பின்னாடி அடி கன்ஃபார்ம்டா. புரிஞ்சதா? டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டேடி, பிரின்ஸ் வராரு, கொஞ்சமாச்சும் அமைதியாக நில்றா. டேய், காது வேற அரிக்குதுடா அப்படின்னு கீழே ஒரு புறா இறகிருக்கு, அதை வச்சு அப்படியே காதை ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். டேய் சங்குக், டேய் அவர் வர்றாருடா. டேடி அதை கீழே போடுறா, அடி கையை கட்டி நில்றா. டேய் காது அரிக்குது. கொஞ்ச நேரம் சொரிஞ்சுக்கிறேன். ஏன் சொரியக்கூடாதா? கொஞ்ச நேரம் சொரிஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அட்டென்ஷன் பொசிஷனில் நின்றுட்டு இருக்காங்க. அவன் மட்டும் ஒரு மாதிரி லாவிஷாக ஒரு மாதிரி தெனாவேட்டா காதுக்குள்ளே புறா இறக்க வச்சு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போது அங்கேருந்து ஹையர் அஃபீஷியல் ஒருத்தவர் ஜேகேவையும் அலெக்ஸையும் செம்மையாக மறைச்சிட்ருக்காரு. பிகாஸ் அலெக்ஸ் தான் ஜேகேவை இந்த ஒர்க்குக்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான். இப்படி மேலேருந்து ஹையர் அஃபீஷியல் என்னை பார்த்து முறைகிறாருடா. உனக்கு என்ன குடும்பம் குட்டின்னு ஒன்றும் இல்லைடா, சிங்கிளாக சோலோ சாங் பாடிக்கிட்டு இருக்க. ஆனால் எனக்கு டேய் என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்குங்க, தயவு செஞ்சு கீழே போட்டு தொலையண்டா அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக பிரின்ஸ் வியும் அப்படியே அரைவாகிறாரு. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே ஒரு மாதிரி அட்டென்ஷன் பொசிஷன் இல்லாமல் ஒரு காலை கீழே வச்சு ஒரு மாதிரி கையும் காலையும் ஒரு மாதிரி ஸ்டேபிளான பொசிஷனில் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஜேகே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்க்குறாரு. அப்போது அந்த சேரட் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருப்பார்ல, அவர்கிட்ட இங்கே புதுசாக எல்லாத்தையும் அசைன் பண்ண சொல்லியிருந்தோமே, பாடி கார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? பிரின்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஆமாம் பிரின்ஸ். ஓ, அந்த பையன் யார்? ஐயோ, இந்த பையன் என்ன அப்படி நிற்கிறான் அப்படின்னதும் ஜேகே டக்குன்னு பிரின்ஸை பார்க்குறான், விய. ஸோ பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி அவனே அறியாமல் அட்டென்ஷன் பொசிஷனுக்கு வந்து தயங்க பார்க்குறான்.
டேய் அலெக்ஸு, ஆ என்னடா எதுக்குடா வாயை திறக்காமல் பல்ல கடிச்சிட்டு பேசுகிற? டேய் இப்போ மட்டும் வாயை திறந்தது அவனாவது பார்த்தான்னு வையன், அவ்வளோதான். அப்போ வீயும் அப்படியே இறங்கி வர்றான். அப்போ பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி அள்ளு விடுது. டேய் டேய் என்னடா இறங்கி வர்றான்? டேய் அலெக்ஸே என்னடா இறங்கி வர்றான்? டேய் அவர் நல்லவர் தான்டா, ஆனால் உன் குரங்கு சேட்டெல்லாம் கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கோ. டேய் நான் துருன்னு இருப்பேன், என்னால் அப்படிலாம் இருக்கவே முடியாது அலெக்ஸு. அப்படிங்கவும் தயாங்க அப்படியே பக்கத்தில் வர்றான். பார்த்தா ஜேகே லைட்டாக தான் கேப்பை ஒரு இன்ச் அப்படியே ஒரு மாதிரி டில்ட் பண்ணி போட்டிருப்பான். அதை அப்படியே தயாங்க கழட்டிட்டு அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ், நேம் போர்டில் அலெக்சாண்டர்னு இருக்குது, அலெக்ஸ் தானே? பிரின்ஸ் அலெக்ஸ் தான் அப்படின்ட்டு அவனை அப்படியே தலையை குனிஞ்சிட்டு, அப்படியே நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது பிரின்ஸை. ஸோ அவனும் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகே குனிடா குனி அப்படின்னு அலெக்ஸன் ஜேகேயோட கையை பிடிச்சி தலையை குனிய சொல்கிறான். ஆனால் ஜேகே அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்கான். ஐயோ அவன் கண்ணத்தில் உள்ள அந்த மோல், அப்புறம் அவன் கண்ணுக்கு கீழே நான் முடி இவ்வளோ சில்கியாக இருக்குது, ஐயோ பிரின்ஸ் ஆகுது அப்படின்னு டக்குன்னு ரியாலிட்டி ஹிட் ஆகி அவனும் குனிஞ்சுக்கிறான். அப்போது தயம் கேப் எப்படி போகணுன்னு யாருமே உங்களுக்கு சொல்லி தரலையா? அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே இந்த சோல்ஜராக. ஓ உன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு தயான் கேட்குறான். அது டிகிரி ட்ராப் அவுட் ஆகி வந்துட்டேன். அப்போ தயான் சிரிச்சிட்டு, எதுக்கு டிகிரி ட்ராப் அவுட் ஆகி வந்துட்டேன்? நான் அப்படி சொல்கிறது, நான் தான் அந்த ஊர் பிரின்ஸி அவன் ஹாஸ்டலில் சுருட்டு முடி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு சுருளி ராஜான்னு பேர் வச்சு விட்டேனே, அது அங்கே உள்ள பாதி பேருக்கு தெரிஞ்சு என்னை அப்போவே அடிச்சு துரத்திட்டானுங்க. இதே அப்படி இவர்கிட்ட சொல்கிறது? சொன்னோன்னு வச்சுக்கோ டேய் ஜெய்கே, அவ்வளோதான், உனக்கு கொரியாவிலேருந்தும் அடிச்சு துரத்திடுவானுங்களே. அது பிரின்ஸ் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆக வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறான். பார்த்தா அவன் காலைல கிளம்புனத பெல்ட்டு ஒழுங்காக போடாமல், அவனோட நேம் டேக்கெல்லாம் ஒழுங்காக குத்தாமல், நேம் டேக் எல்லாம் தலைகீழாக குத்தி வச்சுருக்கான். அப்போது அதை வீக் அழட்டிட்டு, நேம் டேக் கூட ஒழுங்காக குத்தணும்னு தெரியாதா? சாரி பிரின்ஸ், அது நாளையிலேருந்து கரெக்டாக குத்திட்டு வந்துடுறேன். பெல்ட் அதையும் நான் தான் சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அப்படியே கையை எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தா ஜேகேயோட அந்த 6 பேக் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணிட்டான். ஐ மீன் அன்எக்ஸ்பெக்டடாக. அப்போ ஜேகே டக்குன்னு 1 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, சாரி பிரின்ஸ் சாரி அப்படின்னு பவ் பண்ணிவிட்டு அவனோட பெல்ட்லேருந்து எல்லாத்தையுமே அப்படியே சரி பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக வரணும், இங்கே யாரும் ப்ராப்பராக இல்லைன்னா உடனே வேலையை விட்டு நிற்க சொல்லிடுவாங்க. நான் அந்த அளவு கொடூரன்லாம் இல்லை. ஸோ எல்லோரும் நாளையிலேருந்து வாங்க. அலெக்ஸ், எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் தான் எல்லோரையும் பார்த்துக்கணும். பிரின்ஸ், அது ஓகே பிரின்ஸ், நாளையிலேருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறான். அப்போ மேலேருந்து அந்த ஹையர் அஃபீஷியல் செம்மையாக போட்டு முறைச்சிட்ருக்கான். இப்போ தயாங்க அந்த வண்டியில் ஏறும் போது அதை பார்த்துட்டு, தாருன் ஓகே, ஒன்றும் இல்லை, ஓகே, ஆல் குட், எல்லாமே நல்லா தான் இருக்குது, யாரையும் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. அப்போ தாருனும் லைட்டாக பிரின்ஸை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணுறான். அப்போ ஜேகே அந்த சேரட் வண்டி அப்படியே அவனை விட்டு கிராஸ் ஆகுது. அப்போ எல்லாரும் அவங்களோட தலையை அப்படியே டவுன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்போ ஜேகே மட்டும் தயாங்கோட அந்த ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆகும்போது அவனோட தலையை தூக்கி அப்படியே ஜேகே வந்து தயாங்க பார்க்குறான். ஸோ தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஸோ தயாங் அப்படியே உள்ளே போயிட்டான். ஸோ அவ்வளோதான், எல்லோரும் பேக் டு நார்மல் வந்துட்டாங்க. அப்போ அலெக்ஸு ஜேகேவும் நல்லா வயிற்றுலேயே ஒரு பஞ்சை கொடுத்துட்டு,
டேய் அறிவு கேட்டவனே, எத்தனை டைம் தாண்டா சொல்கிறது? ஆ, பிரின்ஸை பார்க்கும்போது கண்ணை பார்க்காத, கீழே குனிஞ்சு தரையை பாருன்னு எவ்வளோ டைம் தான் சொல்கிறது? டேய், நான் இதுக்குடா தரையை பார்க்கணும்? ஆ, பிரின்ஸ் வேற அழகாக இருக்காரு. கடவுள் எதுக்கு நமக்கு 2 கண்ணை கொடுத்துருக்காரு? எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்காரு. என்னடா? ஆ, டேய், இந்த ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வாய்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வராத. பிரின்ஸு அழகாக இருக்காரு நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ எந்த அழகையுமே ரசிக்க முடியாத மாதிரி 2 கண்டையும் நோண்டி அனுப்பிடுவானுங்க. பரவாயில்லையா? ஐயோ, அப்படி வராதுக்கா. நான் பண்ணுறது, அழகில் தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ தான் நேர்லையே பார்க்குறேன். சர்ரா நீ பாரு அப்படின்னு அவனும் பேக் டு நார்மல் ஆகுறான். அப்போ தயம் அப்படியே இந்த பேலஸோட பால்கனி போயிட்டு கீழே உள்ள சோல்ஜர்ஸை பார்க்குறான். அப்போ ஜேகே கையில் நெடக்கடலை வச்சுருப்பான். ஸோ அது ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே தூக்கி போட்டு வாயில் பிடிச்சிட்டு இருக்கான். லைக் நம்மெல்லாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி. இவன் யார் அப்படின்னு ஹையர் அஃபிஷியல் தாருண் கிட்ட கேட்குறான். அது பிரின்ஸ். பரவாயில்ல, ஒரு மாதிரி துருன்னு இருக்கான். அதான். யார்? பிரின்ஸ் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வேலையை விட்டு. தாருண், நான் யாருன்னு தான் கேட்டேன், எதுக்கு வேலையை விட்டு தூக்குறீங்க? தாருண், இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு அழகாக அவனோட கிரீடமெல்லாம் வச்சுட்டு செம்ம க்யூட்டாக இருக்கான் பால்கனி வியூவிலேருந்து பார்க்குறதுக்கு. அப்போது அழகான ஒரு முயல் குட்டி அப்படியே ஜேகேக்கு பக்கத்தில் ஓடி வருது. ஆஹா, 2 பேரும் பார்க்க அப்படியே முயல் மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு தயங்க அவனையும் அறியாமல் சொல்கிறான் தாருண் கிட்ட. அப்போ தாருணும், பிரின்ஸ், இல்லை தாருண், அவன் யார், இங்கே இருக்கவங்க யாரோடைய ரிலேட்டிவா அப்படின்னு கேட்டேன். பிரின்ஸ், அது அவன் வந்து அலெக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணனால வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டோம். ஃப்ரான்ஸில் போய் படிச்சிருக்கான். அங்கே ஏதோ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ட்ராப் அவுட் ஆகியிருக்கேன்னு எழுதியிருக்கான். ஆனால் இந்த சேட்டைக்கார பையன் ஏதாச்சும் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அதனால தான் இப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறோம் பிரின்ஸ். அப்போ தாங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இந்த சேட்டைக்கார பையன் ஏதாச்சும் செஞ்சுருப்பான் தான் அப்படின்னு அவனு சிரிச்சுட்டு அவனோட வேலையை பார்க்க போகிறான். ஸோ த நெக்ஸ்ட் டே அப்படியே ஜேகே அலெக்ஸ் கிட்ட, டேய் அலெக்ஸா, என்னடா தூங்குற நேரத்தில் என்னடா உனக்கு? டேய் 9 மணிக்கெல்லாம் டியூட்டியில் இருக்கணும். ஆமாடா, 9 மணிக்கு டியூட்டியில் இருக்கணும். போயிட்டு ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் எடுத்துகிட்டு வரலாமா? ஒரு ஹாட் பாத். டேய், பிரின்ஸ் மட்டும்தான் அந்த டயத்தில் அங்கே வரணும். நீ பாட்டுக்க போய் தொலைக்காதடா, மூடிட்டு உட்காரு. டேய், நான் போகணுண்டா, வர்றியா இல்லையா? டேய், ஃபஸ்ட்டு பிரின்ஸோட அண்ணன் ஜிமின், அவன் செம்ம க்ரூயல்டா. அவன் தான் வந்து அங்கே குளிப்பான். நெக்ஸ்ட்டு தான் தயாங் பிரின்ஸ் போவார். அவர் நல்ல சாஃப்ட்டு தான். டேய், இதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் கதவு திறந்துட்டு அப்படியே வர்றாங்க. டேய், என்னடா 2 பேரும் படுத்துட்ருக்கீங்க? வேலைக்கு போகணுன்னு யோசனை இல்லையா அண்ணன் அப்படின்னு சுகா கேட்குறான். சுகா வந்து அலெக்ஸோட அண்ணன். ஐயோ சுகாண்ணா, இவன் போய் ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிக்க போகிறேன்னு ஆடிட்டுருக்கான். சொல்லு. கொட்டாய் வேற வருது, என்ன பண்ணுறது? வேலைக்கு போயே தான் ஆகணும். இன்னைக்கு ஏதோ தானியெல்லாம் வருதாண்டா, அதெல்லாம் தூக்கி நம்ம தான் அடிக்கணும். ஏய் அலெக்ஸா, நம்மெல்லாம் தூக்கி அதையும் அடிக்கணும். நான் வேலைக்கார பசங்கள்லாம் எங்கே? நம்மளும் தான் சேர்ந்து அவங்க கூட அடிக்கணும்டா. வியை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரங்க சோல்ஜர்லாம் கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்ப்பார். யாரையும் தாழ்த்தியோ யாரையும் உயர்த்தியோ பார்க்க மாட்டார். ஓ, மார்க்கமான டைப்பாக இருக்கானே. டேய், அவர் பிரின்ஸ்டா. சாரிப்பா, மார்க்கமான டைப்பாக இருக்காரே அப்படின்னு அவனும் அப்படியே பார்த்துருப்பான்ல சேரட் வண்டி கிராஸ் ஆகும்போது. அந்த ஒரு வியூவே அவனுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் கட் ஆக்கி போகுது. இந்த அலெக்ஸ் கிட்ட சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. டேய் ஜேகே, யாருக்கும் தெரியாமல் ஹாட் ஸ்ப்ரிங்கில் ஒரு பாத் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பண்ணுறது? நைட்டே போகலான்னு நினச்சா முடியல, தூங்கிட்டோம். எங்களுக்கு மார்னிங் தான் டைம் இருக்குது. ஸோ பிரின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி
போயிட்டு வந்துடலாம். பிரின்ஸ் வந்தால் தானே காலகையே உடச்சி போடுவானுங்க, அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவனும் அலெக்ஸ் கிட்டே கூட சொல்லாமல், டேய் வெயிட் பண்ணு, புளியங்காய் பிடிச்சி தந்துடுறேன். காலங்காத்தாலே உனக்கு என்ன புளியங்காய் கேட்குது, டேய் வெயிட் பண்ணுறா, போயிட்டு வரேன் அப்படின்னு ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே போகிறான். அவன் ஹாட் ஸ்ப்ரிங் தான் போகிறான் குளிக்கிறதுக்கு. ஸோ அப்போது அங்கே போகிறான், போயிட்டு நல்ல ஒரு பாத் எடுத்துகிட்டு இருக்கான். பா, உள்ள டவல் கட்டாமல் குளிக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்கு. டே ஜேகே, இதெல்லாம் அந்த ஃப்ரான்ஸ்கார எச்சைங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன பண்ணுறது, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இப்படி செமையான ஒரு பாத் எடுக்கணும் போல் இருந்திருக்கு போல். அதான் இப்படி செம்மையாக இருக்குது. நல்ல வேலை அந்த அலெக்ஸ் பையன் பேச்சை கேட்டு பிரின்ஸ் வருவாருன்னு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்நேரம் இந்த அழகான ஒரு குளியலை மிஸ் பண்ணியிருப்பேன். சூரியன் வேறு அழகாக உதிச்சு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த சைடு யாரோ வர்ற மாதிரி சவுண்ட், அவங்களோட கால்லாம் அப்படியே தெரியுது. ஐயோ ஏன் வர்றான்னு தெரியலையே அப்படின்னு ஜேகேவும் டக்குன்னு இந்த ஹாட் ஸ்ப்ரிங்குள்ளேயே முங்கிக்கிறான். ஸோ வர்றது நம்மளோட பிரின்ஸ் வி தான். ஸோ தயாங்கும், நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை பிரின்ஸ், நாங்கள் உள்ளே செக் பண்ணிட்டு எப்போவும் குளிக்க வர இடம் தானே, இதில் என்ன புதுசாக செக் பண்ண வேண்டியது இருக்குது, பரவாயில்ல நீங்கள் போங்க, நான் குளிச்சுட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறான். ஸோ எல்லாருமே அப்படியே யாரையுமே உள்ளே விடாமல் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே முங்கிக்கிட்டே, ஐயோ ஜேகே, உன் குஞ்சாமணியை வேற காட்டிட்டு நீங்கிறியடா, ஐயோ யார் வரான்னு வேற தெரியல அப்படின்னு லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா தயாங் தான். அப்படியே கீழே மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே குளிக்கிறதுக்காக அந்த ஹாட் ஸ்ப்ரிங்குள்ளே ஒரு காலை விடுறாரு. ஸோ தயாங்க பார்த்ததுமே ஜேகே அப்படியே பார்க்குறான். பா, பிரின்ஸ் என்ன அப்படி நல்லா தகன்னு சொல்லிக்கிறாரு, செம்மையாக இருக்காரே அப்படின்னு பார்த்துட்டு அகைன் முங்கிக்கிறான். டேய் ஜேகே, செத்த அலெக்ஸ் சொன்ன மாதிரி பிரின்ஸை பார்த்தாலே கண்ணை நோண்டுவானுங்க, அவரை வேற அம்மனமாக அப்படி பார்க்க போறியடா. இல்லை அவர் தான் உன் குஞ்சாமணியை பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன், டவல் வேற அக்கறையில் வச்சோமே அப்படின்னு பார்க்குறான். ஸோ டவல் அவன்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. டேய் என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது தயாங்கும் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு அவனு குளிச்சிட்ருக்கான். அப்போ தயாங்கு பின்னாடி ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு ஜேகே அப்படியே வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மேலே மூச்சு மட்டும் விட்டுட்டு அங்கேன்னு உள்ளே போயிடுறான். ஸோ லைட்டாக இப்படி எழுந்து முங்குற சவுண்ட் வந்து அப்படியே தயாங்கு கேட்குது. என்ன யாரோ இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு திரும்பி பார்க்குறான். லைட்டாக அந்த தண்ணியில் உள்ளே போனால் வேவ்ஸ் மட்டும் வெளியில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் லைட்டாக தெரியுது. ஏதாச்சும் பேர்ட்ஸ் வந்துட்டு போயிருக்கும் அப்படின்னு அவன் அகைன் குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எப்படியே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் ஜேகேவால் முடியல. ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கும் போது எந்த சைடு நம்மளோட தண்ணியோட அந்த வேவ்ஸ் வந்து நம்மளை கொண்டு போகுதுன்னே தெரியாதுல்ல. ஸோ அவனும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ பார்த்தா லைட்டாக போயிட்டு தயாங் மேலே இடிச்சிடுறான். அட பாவி ஜேகே, போய் பிரின்ஸ் மேலே இடிச்சிட்டியாடா, அவ்வளோதான், உடம்புல உனக்கு சதை மட்டும்தான் அறிவும், எலும்பு ஒன்றை கூட விட்டு வைக்க மாட்டானுங்களே அப்படின்னு அவனும் அப்படியே ஓட பார்க்குறான். பிரின்ஸ் என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து, ஐயோயோ ஜேகே, இப்போ எழுந்து ஓடவும் முடியாதேடா, டவல் வேற அங்கே இருக்கு அப்படின்னு அப்படியே அகெயின் தயாங்க பார்க்குறான். ஸோ இந்த டைம் ஜேகே தயாங்கோட கண்ணை பார்க்கல, ஆனால் வி அப்படியே ஜேகேவோட கண்ணே பார்த்துட்ருக்கான் ரொம்ப நேரமாக. ஸோ ஜேகேவும் எதுவுமே போடாமல் இருப்பார்ல, அவனோட உடம்பு அவனோட கண் உதடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படி பார்த்துட்ருக்கான் தயம். பிரின்ஸ் குளிக்க வந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? அது லைட்டாக உடம்பெல்லாம் அழியாக இருந்தது, அதான் பிரின்ஸ் குளிக்க வந்துட்டு, சாரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த தண்ணிக்குள்ளே இருந்துகிட்டே பவ் பண்ணுறான். பவ் பண்ணுறதுக்கு சரியான ப்ரொசீஜர் இது இல்லையே. ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், குஞ்சாமணி எதையும் போடாமல் வச்சிருக்கேன்னு. ஐயோ பிரின்ஸ்கிட்ட எப்படா சொல்லுவேன், சோல்ஜர் மாதிரியாடா ஜெகி நடந்துக்கிற, ஜோக்கர் மாதிரி நடந்துக்கிறடா அப்படின்னு அவனுக்கே தெரியுது. அது பிரின்ஸ் உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது,
ஆனால் அவமானமாக கருதுருவீங்களோன்னு தோணுது. இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டேன். சொல்லு. குளிச்சுட்டு இருக்கும்போது டவலை கழட்டி வச்சுட்டு வந்து குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு 2 ஸ்டெப்பு தயங்க அப்படியே பின்னாடி தள்ளி போயிடுறாரு. இல்லை இல்லை இல்லை, அது வந்து யோ டே அவருக்கே தெரிஞ்சிட்டோம் குஞ்சாமணியை காட்டிட்டு நிற்கிறேன்னு. அது வந்து எனக்கே தெரியுது, நான் ஒரு சோல்ஜர் மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்னு தான் என் மனசில் இருக்குது. ஆனால் பார்க்குற உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னு தெரியல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறேன் பிரின்ஸ், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அகெயின் பவ் பண்ணுறான். அப்போ தயங்கி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ ஜேகே ஒரு ஓரத்தில் டவல் வச்சுருப்பான். அது அவனே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை போ, பட் பிரின்ஸ் கிட்ட எப்படி மரியாதையாக நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோ ஜான் ஜங்குக் ஜான். ஓகே பிரின்ஸ். அது அலெக்ஸ் சொன்னா பிரின்ஸை நேரில் பார்த்தா கண்ணை நோண்டிடுவாங்கன்னு. அதெல்லாம் சும்மா தான் அப்படின்னு சொல்லணுன்னு தான் ஆசை. அப்போ உண்மையிலே கண்ணை எடுத்துடுவீங்களா? கத்தாத, சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியில் தான் நிற்கிறாங்க. நான் குளிக்கிற இடத்துல நீ இருக்கன்னு பார்த்தாலே அவ்வளோதான், உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. டேய் கத்தாதடா அப்படின்னு ஜேகேவை அப்படி ஷோல்டரை பிடிச்சி டேப் பண்ணுறா தயம். பிரின்ஸ் இப்போ என்ன பண்ணுறது, நான் வேறு பார்த்துட்டேனே, இன்னும் மணாலி ஊட்டின்லாம் போக வேண்டியது இருக்கே, இந்த அழகை ரசிச்சுட்டு என் கண்ணு போகணுமா அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்போ தயம், நான் ஒன்று கேட்கட்டுமா? ஐயோ காலம் போன காலத்துலேயே அவர் வந்து கேட்கணும். சொல்லுங்கள் பிரின்ஸ் அப்படின்னு தண்ணிக்குள்ளேயே அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே கேட்குறான். எதுக்கு இப்போ தண்ணிக்குள்ளே மண்டிகிட்ருக்க? இல்லை பிரின்ஸ், அலெக்ஸும் சொன்னான் ஒரு மாதிரி மரியாதை குறைவாக தான் நீ நடந்துக்கிற அப்படின்னு. இல்லை நான் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பேன் தான், ஆனால் ஒரு மாதிரி அது வெளியில் காட்டும்போது துரு துருன்னு காட்டிடுன்னு நினைக்கிறேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி, அது நீ உண்மையிலேயே பாரிஸ்லேருந்து உடல்நிலை சரியில்லாமல் தான் வந்தியா? அது நான் எப்படி சொல்லுவேன், அது பிரின்ஸ் பொய் சொன்னால் வாய் வெட்டிடுவீங்களா? ஆமாம் கண்டிப்பாக வாயை தச்சிருவோம். ரொம்ப பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாயவே வெட்டிடுவோம். ஐயோ அப்போ நீ பொய் தான் சொல்லியிருக்கியா? போச்சு, அந்த கேப்டனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாயை வெட்டிடுவான். ஐயோ அப்படிலாம் இல்லை, இப்போ இவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறியா ஜேகே அப்படின்னு தயாங்க பார்க்காம தான் இவ்வளோ நேரம் அப்படி குனிஞ்சு பேசிகிட்டு இருக்கான். அப்போ தயாங் ஜேகேவோட சின்ன அப்படியே கை வச்சு அப்படியே அவனை பார்க்க வச்சு, சொல்லு என்கிட்ட உண்மையை சொல்லு, பாரிஸ்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எதுக்காக நீ வந்த? உன்னோட படிப்பை பாதிலேயே விட்டுட்டு. பிரின்ஸ் நான் உண்மையை சொன்னால் காலு கையெல்லாம் வெட்டிட மாட்டீங்களே? காலு கையெல்லாம் வெட்ட மாட்டோம், நீ உண்மையை சொல்லு. அது வந்து ஐயோ பிரின்ஸ் உங்ககிட்டேன்னு அப்படி சொல்கிறது, அது பரவாயில்ல, நான் தானே, எங்கள் அண்ணன் தான் கொஞ்சம் அப்படி இப்படி, பட் நான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அது சொன்னாங்க வெளியில். இல்லை வெளியில் அப்படி தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. பிரின்ஸோட அண்ணன் தான் ரொம்ப டெரர், பிரின்ஸ் ரொம்ப சாஃப்ட். ஆனால் எனக்கும் கோவம் வரும். தெரியுது பிரின்ஸ். அது சொல்லு, எனக்கு டைம் இல்லை, இன்னும் 10 நிமிஷத்தில் நான் அகைன் பேலஸ் போகணும். பிரின்ஸ் நான் சொன்னால் என்னை எதுவும் தண்டனைலாம் கொடுத்துட மாட்டீங்கல்ல? இல்லை இல்லை, உனக்கு தண்டனையெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம், உண்மையை சொன்னால் மட்டும் போதும். நீ சொன்னது பொய்யேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மறுபடியும் உனக்கு தண்டனை கிடைக்கும். நான் கொடுக்க மாட்டேன். உன்னோட ஹையர் அஃபீஷியல் இருக்கான்ல, அதான் அந்த தாருண், இது வரைக்கும் நிறைய பேரோட வாயை வெட்டியிருக்கான். அவங்க பல் செட்டா அவங்க பாட்டி கூட அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். பல் செட்டை பாட்டிக்கு ப்ரெசென்ட் பண்ணானா? ஐயோயோ அப்படி ஜேகே உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும். அது வந்து பிரின்ஸ், ஃப்ரான்ஸோட பிரின்ஸ் இருக்கார்ல, லூயின், அவர் யாருன்னா எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை. உங்கள் ஃப்ரெண்டா? அது ஃப்ரெண்டுன்னு சொன்னால் உண்மையை சொல்ல மாட்டான், இல்லைன்னே சொல்லிடலாம். இல்லையே, கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓ சரி சரி,
அவருக்கு நான் ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுட்டேன். அதை சோல்ஜர் பார்த்து வாயை உடச்சி விட்டு அதை பிரின்ஸ் கிட்ட போகாத மாதிரி அந்த விஷயத்தை வச்சுட்டு என்னை உடனே மேலே தட்டி அனுப்பிட்டான். அப்போது தயாங்க்கு லைட்டாக சிரிப்பு வருது. பிரின்ஸ் அது என்ன என்ன பெயர் வச்ச? இப்போ எனக்கு அதை சொல்லு. அதுவா? ஐயோ வேணாமே. இல்லை இல்லை, நீ சொல்லி தான் ஆகணும். அது நான் எப்படி சொல்கிறது? அவரை ஃபோட்டோலையாச்சும் பார்த்துருக்கீங்களா பிரின்ஸ்? ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். லைட்டாக சுருட்ட முடி. அங்கே பிடிச்சிங்க பாயிண்ட்டு. அவர் சுருட்ட முடி சுருளிராஜன்னு கூப்பிட்டுட்டேனா பிரின்ஸுன்னு கூப்பிடாம? அப்போ தயாவுக்குலாம் சரியான சிரிப்பு. அப்படியே செம்மையாக உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ அங்கேருந்து ஒரு சோல்ஜர் அப்படியே ஓடி வராரு. ஸோ இந்த சத்தம் கேட்டதும் தயாங் அப்படியே ஜேகேவை தண்ணிக்குள்ளே அப்படியே முக்கிக்கிறான். பிரின்ஸ் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் தான், நீங்கள் போங்க, யாரும் இங்கே வர வேணாம் அப்படிங்கவும் ஜேகேவால் அப்படியே மூச்சு பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியல. அந்த சோல்ஜர் வேறு போக மாட்டேங்கிறான். சொல்கிறேன்ல, நீங்கள் போங்க, நான் தான் பறவைங்கள் வந்துட்டு இருந்துச்சு, அதுங்க கூட விளாண்டுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. பிரின்ஸ் வேறு ஏதோ சத்தம். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக தயாங் சொன்னதும் அந்த சோல்ஜர் அப்படியே போயிடுறாரு. ஸோ எப்போவும் தயாங் குளிக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் லாங்காக ஒரு பாத் எடுக்கிறான். பிகாஸ் அங்கே ஜேகே இருக்கனால. அப்போது இந்த சைடு அலெக்ஸ், டேய் ஜேகே எங்கடா போய் தொலைஞ்ச? ஐயோ அரண்மனைக்கு வர டைம் ஆகுது, பிரின்ஸ் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம அங்கே இருக்கணும். இவன் நல்ல நேரமாக என்னன்னு தெரியல. பிரின்ஸ் எனக்கு ரொம்ப நேரம் குளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு, ஆனால் இவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணுறான். அப்போ சுகா வர்றான். டேய் அலெக்ஸா, ஜேகே எங்கடா? சுகாண்ணா, அவனை இன்னும் காணோம். காலைல எங்கே போனான்? வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனான். அது டேய், அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியாமல் வெளில போகிறேன்னு சொன்னால் எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டியா? பிரின்ஸ் வர்றதுக்குள்ளே நம்ம போகலன்னு வச்சுக்கோ, 3 பேர்த்துக்கும் சோத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கும் சிங்கி அடிக்க வேண்டியது தான், புரியுதா? அது புரியுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிம்மின், என் தம்பி எங்க? அது அரசர் எப்போதும் குளிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை விட ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கிறாரு. ஏன்? இத்தனை நிமிஷத்துக்குள்ளே அவன் குளிச்சுட்டு வரணும்ல, எப்பயும் போட்டிருக்க அந்த டைமிங்கை விட அவன் ஏன் இன்னைக்கு அதிகமாக எடுத்துக்கிறான்? அது பிரின்ஸ், ஹையர் பிரின்ஸ், அது வந்து நானே போய் பார்க்குறேன், எங்கே இருக்கான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கில் அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொல்கிறாரு. அப்போது இந்த சைடு, டேய் சுருளிராஜன் நான் பேர் வச்சேன். ஐயோ பிரின்ஸ், உங்களை சிரிக்க வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பட் நான் இப்போது போய் ஆகணும். ஓ, அப்போ எனக்கு என்ன பேர் வச்சுருக்க? உண்மையை சொல்ல. அது பிரின்ஸ், உங்களுக்கெல்லாம் நான் எதுவுமே வைக்கல, சத்தியமாக நான் எதுவுமே வைக்கல. எதுவுமே வைக்கலையா? இதை நான் நம்பணுமா? சத்தியமாக, என் மேலே சத்தியமாக நான் உங்களுக்கு எந்த பேரும் இன்னும் வைக்கல. அப்போ இனிமே வைப்பியா? ஐயோ அப்படிலாம் இல்லை. அப்போது சரி, எனக்கு ஒரு நிக்நேம் வச்சேன்னா எப்படி வைப்பேன்? அதுவா, அழகிய ராட்சசன். ஐயோ பிரின்ஸ், ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ ஏதோ சொன்னல, என்ன சொல்லு பார்க்கலாம். அழகிய ராட்சசன். ஓ, நான் ராட்சசனா? அப்படின்னு தான் கேட்குறான். இல்லை, அழகால கொல்ற ராட்சசன். ஓ, நல்லா இருக்கு பேர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே ஸோ தயாங் வந்து ஜேகே கொஞ்சம் பேலன்ஸ் ஸ்லிப் ஆனதுனால ஜேகேயோட கையை டக்குன்னு பிடிக்கிறான். ஸோ அப்போ ஜேகேவும் தயாங்கோட கையை நார்மலாகவே வெளியே போகும்போது பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்குவோம்ல, ஸோ அது மாதிரி அவனும் பிடிச்சிக்கிறான். பார்த்து, சாரி பிரின்ஸ், லைட்டாக பேலன்ஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு. இந்த அழகிய ராட்சசனை பார்த்து அவனுக்கு எல்லாமே ஸ்லிப் ஆகும் தான். ஏன்னா பிரின்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே ஜிம்மின் வர்றான். அவன் வரும்போது அவனோட ஃபுட் ஸ்டெப்ஸு செம்ம ஒரு மாதிரி அலறலாக கேட்குது. அப்போது தயாங்க்கு நல்லா தெரியுது
அந்த இடத்துக்கு ஜிம்மின் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு தயாங் அப்படியே ஜேகேவை தண்ணிக்குள்ளே முக்கி வைக்கிறான். ஸோ அப்போது தயாங்கோட கையை அப்படியே ஜேகே பிடிச்சிருந்தனால ஸோ தயாங்கும் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுறான். ஸோ 2 பேருமே அப்படியே தண்ணிக்குள்ளே கண்ணை முழிச்சு பார்த்துக்கிறாங்க. அந்த வாட்டர்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடியும் லைட்டாக பபிள்ஸ் ஆகி அப்படியே சர்ஃபேஸ்க்கு போகுது அவங்களோட ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு தயாங்கோட கண்ணை பொத்திடுறான். ஐயோ டேய் ஜேகே, அம்மனம்மா நிற்கிறியேடா. ஐயோ பிரின்ஸ் பார்த்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிருமே. மறுபடியும் டவல் எங்கே போய் தொலைஞ்சுன்னு தெரியலையே அப்படின்னு டவலை தேடுறான். அது லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்திருக்கு. ஸோ அதை எடுத்து அகைன் மாட்டிக்கிறான். அப்போது ஜிமின் வந்துட்டு தயாங் எங்கே இருக்க? குளிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ நேரம்? அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டெரராக அப்படியே போகிறான். அப்போ தயாங் அப்படின்னு தண்ணிக்குள்ளேயே சொல்லிவிட்டு அவன் மட்டும் அப்படியே மேலே வந்துட்டு, அண்ணா நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். ஏன் எதுக்கு இவ்வளோ நேரம்? ஷப்பையும் விட எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, அதனால தான். நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன், சீக்கிரம் வா. சோல்ஜர்ஸ் ஒருத்த மட்டும் மிஸ் ஆகிறான். அவன் எனக்கு தெரிஞ்சு பக்கத்து நாட்டோட ஸ்பையாக இருப்பான்னு நினைக்கிறேன். டக்குன்னு வா, குளிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கவே கூடாது. சரி நான் மன்னிச்சிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அவனை போக சொல்கிறான். இப்போ இவ்வளோ நேரம் மூச்சை பிடிச்சிட்டு ஜேகேவால் இருக்க முடியல. எழுந்துட்டு செம்மையாக இரும்புறான். அப்போ தயாங் அப்படியே ஜேகேன்னு முதுக பிடிச்சி ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறான். லிட்ரலி 2 பேரை ஹக் பண்ணுற மாதிரி ஆயிடுது அந்த ஒரு சுச்சுவேஷனில். பிரின்ஸ், ஜேகே இது பிரின்ஸ் கூட பண்ணுற இதெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. நாளை பின்ன யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என் உயிரோடவே இருக்க முடியாது ஜேகே. அதனால் மூட்டு ஒர்க்கப் ஆகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனும். பிரின்ஸ் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் அண்ணன் வந்துட்டு போகிறாங்க, என்னால் தான் நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க, ஸோ மன்னிச்சிருங்க அப்படின்னு. இப்போது பிரின்ஸ் முன்னாடி வாய்ஸ் கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு அப்படியே அவன் அந்த இடத்த விட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அப்போது தயாங் ஒரு மாதிரி சுட்டிக்கார பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து சிரிக்கிறான். அப்போ அந்த சைட் போனால் ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்பான். அப்போ அலெக்ஸ் அப்படியே ஜேகேவை தேடிட்டு வந்திருக்கான். ஸோ ஜேகே அப்படி நனைஞ்சு வரதை பார்த்துட்டு, டேய் எங்கடா போயிட்டு வந்த? டேய் பிரின்ஸ் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஓடை இருந்துச்சுல, அங்கே சும்மா குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன்டா, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரமா? நான் ரெடி ஆகிட்டேன், நீ எப்போ யூனிஃபார்ம் போடுவேன்? நீ வர்ற வழியிலையே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மை கொடுத்துட்டு அப்படியே அவன் போகிற வழியிலே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ தலையில் உள்ள ஈரம் கூட அப்படியே சொட்டு சொட்டாக வடைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சைட் ஜிம்மின் ரொம்ப சீக்கிரமாகவே அப்படியே அரண்மனைக்கு போயிடுறான். எல்லா சோல்ஜரையும் அப்படியே லைனில் நிப்பாட்டுறான். அப்போது அலெக்ஸும் முன்னாடியே போயிடுறான். ஜேகே மட்டும் கொஞ்சம் வர வழியிலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனால அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் எத்தனை சோல்ஜர்ஸ் வரணும்? அது இன்னும் ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் அஃபீஷியல் இருக்கான்ல தாருண், அவன் சொல்கிறான். அவன் மட்டும் எங்கே? யாருது? பிரின்ஸ், அது இப்போ புதுசாக சேர்ந்துருந்தான்ல, பாரிஸ்லேருந்து வந்த பையன். பாரிஸ்லேருந்து வந்தவனா இல்லை நம்ம ஊர் தானா? இல்லை நம்மளோட மக்களை சேர்ந்தவன் தான். அங்கே போய் படிச்சுட்டு எதுக்கு அவன் மட்டும் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்து ஜேகேவும் அதோட ஜாயின் ஆகிக்கிறான். ஸோ ஜேகேவை செம்மையாக மறைச்சி பார்க்குறேன் ஜிம்மினும். இவன் தானா? ஆமாம் பிரின்ஸ், இவன் தான். அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே தயாங் அப்படியே அவனோட சேரட் வண்டியில் வந்துட்டுருக்கான் குளித்து முடிச்சுட்டு. அப்போது ஜேகேட்டு இருந்து அப்படியே ஒரு மாதிரி தலையிலேருந்து தண்ணி எல்லாம் அப்படியே சொட்டிகிட்ருக்கு. பிகாஸ் அவனுக்கு காய வைக்க கூட டைம் இல்லைல்ல. ஸோ ஒரு மரத்தடியிலேருந்து காய வைப்பேன் எப்போதும். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்திருப்பான். அப்போது தயாங் வந்து பார்க்குறான் ஒவ்வொரு சோல்ஜரா. என்ன அவனை காணோம், என் நேரம் கிளம்பி வந்திருப்பானா? அண்ணன் யாராச்சும் ஒரு ஆள் மிஸ் ஆகிறத பார்த்துருந்தானா அவ்வளோதான், அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுப்பான். ஜேகே வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட மனசு ஃபுல்லாக அப்படியே ஜேகேவை தான் தேடுது.
ஸோ லாஸ்ட்டில் தான் ஜேகே நிற்கிறான். அப்படியே கரெக்டாக அவனோட சேரட் வண்டி நிற்குது. அந்த இடத்துல தான் ஜேகேவும் நின்று அப்படியே தயாங்க்கு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். ஸோ பண்ணும்போதே தெரியுது நல்லா சொட்ட நிற்கிறான்னு. அப்போ தயாங் அவன் கையில் இருந்து ஒரு துணியை கொடுத்து தலையை தோட்டிக்கோ, ஈரத்தோடு வந்து நிற்காத, அது பிரின்ஸ் நான் தெரியாமல் குளிக்க வந்துட்டேன், அதை மன்னிச்சிருங்க. அவள் பக்கத்தில் அலெக்ஸ், ஓட பாவி குளிக்க அந்த இடத்துல எடாடே கேட்டால் பக்கத்தில் உள்ள ஓடைக்கு போனேன்னு சொன்னா. டேய் ஜேகே போச்சு, இவன் கூட சேர்ந்து என்னையும் புதைக்குழியில் போட்டு புதைச்சிருவானுங்க. அப்போ மேலே இருந்து இதெல்லாம் ஜிம்மின்னு பார்த்துட்டு, என் தம்பிக்கு என்ன பைத்தியமா? ஆஃப்டர் ஆல் ஒரு சோல்ஜருக்கு போயிட்டு காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் அதை கொடுக்குறான். அப்போ தாருனும் அமைதியாக பார்க்குறான். அது கோவப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் நேற்றே தயாங் சொன்னார் அவன் கொஞ்சம் சுட்டி பையனாக இருப்பான்னு. அப்போனா அவனை வாழையை விட்டு தூக்கிடுங்க. இல்லை அவர் வச்சிருக்க சொன்னார். தருண் நீ எனக்கு வேலை பார்க்குறியா? இல்லை. ஓ அப்போனா அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை ஹையாக்குங்க. அது பிரின்ஸ் சொன்னதை செய் அப்படின்னு செம்ம கோவமாக அப்படியே போகிறான். அப்போ தயாங் தலை தோட்டிக்கோ, ஓய்வு வேணும்னாலும் எடுத்துக்கோ, எங்கள் அண்ணன் கண்ணில் மட்டும் பற்றாத. அப்போ அலெக்ஸ், மன்னிக்கணும் பிரின்ஸ், ஆல்ரெடி உங்கள் அண்ணன் பார்த்துட்டாரு ஜேகே இல்லாததை. அப்போ தயாங்குலாம் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற அலெக்ஸ்? ஆமாம், பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நார்மலாக சோல்ஜர்ஸ் லேட்டாக வந்தால் அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக முட்டி வலிக்க அந்த கிரவுண்டில் முட்டி போட வைக்கணும். அதுதானே? ஆமாம் பிரின்ஸ், அது மட்டும் இல்லாமல் 2 தோல்லையும் இந்த சைடு வெயிட் அந்த சைடு வெயிட்டுன்னு இந்த 2 வெயிட்டையும் தோலில் சுமந்தபடி முட்டி போட்டு வெயில நிற்கணும். அப்போது தயாங்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்லை எங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஜேகே, பரவாயில்ல பிரின்ஸ், என்னோட தப்பு தானே, என்னோட அலட்சியத்தினால தானே இப்போது இப்படி இருக்க, ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் உள்ளே போங்க பிரின்ஸ் அப்படின்னு தயாங்கோட ஃபேஸையே பார்க்காம அப்படியே பேசிகிட்டு இருக்கான். என்ன முகத்தை பார்க்காம பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு தயாங்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அப்படியே உள்ளே போயிடுறான். இப்போ ஜிம்மினும் அவன் கூட சேர்ந்து நிறைய அப்படியே ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு 12 o'clock இருக்கும். அப்படியே தயாங் டீ குடிச்சிட்டு அந்த கார்டன் சைடு வந்துட்டுருக்கான். செம்ம வெயில். அந்த உச்சி வெயிலில் ஜேகேவோட ஷோல்டரில் அப்படியே ஒரு பெரிய கம்பை கட்டி இந்த சைடு செம்ம வெயிட், அந்த சைடு செம்ம வெயிட், அப்படியே 2 வெயிட்டையும் கொடுத்து அவனை நீல் டவுன் போட்டு அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த சூட்டில் ஜேகேவோட முட்டியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வெந்து போயிட்டு லைட்டாக ரத்தம் வர ஸ்டார்ட் ஆகுது. தூரத்துலேருந்து தயாங் பார்க்குறான். கடவுளே, இது அவனாக மட்டும் இருக்கவே கூடாது, ஜேகேவா மட்டும் இருக்கக்கூடாது. நான் பேச்சு கொடுக்க போய் தான் அவனுக்கு இவ்வளோ நேரமாச்சு. இல்லை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ பக்கத்தில் போய் பார்த்தா ஜேகே தான். ஸோ தயாங்கோட கால்களை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்றான் வர்றது பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அப்படியே பிரின்ஸை பார்க்காம அப்படியே குனிஞ்சிருக்கான். பிகாஸ் அவனோட ஷோல்டர்லேயும் அவ்வளோ வெயிட்டு. அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருகுது. ஜேகே எழுதுற, அண்ணக்கிட்ட நான் பேசிக்கிறேன். பிரின்ஸ், அது இல்லை பரவாயில்ல, இது என்னோட ஒரு பனிஷ்மெண்ட் தானே, நானே அதை ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு அவனால் பேசவே முடியல. பேச முடியாமல் அப்படி தடுமாறி பேசுகிறான். ஸோ தயாங்கெலாம் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு அசிஸ்டண்ட், பிரின்ஸ் ஜெம்மி நீங்கள் இருக்கதை பார்த்தா திட்டுவார், வாங்க போகலாம், நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல. ஜேகே நீ எழுந்துரு, அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன். பிரின்ஸ், என்னால் நீங்களும் திட்டு வாங்க வேணாம், நீங்கள் எனக்காக நினைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் வேணாம், இது என்னோட தண்டனை, இதை நான் ஏற்றுக்காமல் போனேன்னா பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் போங்க பிரின்ஸ், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, அப்போ நீ மண்டிக்கிட்டே இரு, ஆனால் தோலில் அந்த வெயிட்டை மட்டும் இறக்கி வை,
நான் அண்ணா கிட்ட பேசிக்கிறேன். பிரின்ஸ், உங்கள் அண்ணா உங்களையும் திட்டுவார். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வேணாம் பிரின்ஸ், வேணாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் தயாங்க்கு அங்கேருந்து போக மனசே இல்லை. அவன் கையில் வச்சுருந்த கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே ஜேகேக்கு வலிகிற அந்த ஒரு ஸ்வெட்டெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்கான். இங்கேருந்து ஜேகேவை இப்படி தொடச்சி விட்டுறதையும் மேலேருந்து அப்படியே ஜிம்மின்னு பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். என்னது இது? என் தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அது தாருன்னு உங்ககிட்ட தான் கேட்குறேன். அது பிரின்ஸ், உங்கள் தம்பிக்கு யாருக்கு தண்டனை கொடுத்தாலும் பிடிக்காது. யாராக இருந்தாலுமே இப்படி தான் பண்ணுவார். தண்டனை கொடுத்தது நான். என் தம்பி ஆஃப்டர் ஆல் ஒரு சோல்ஜருக்கு வேர்வை துடைக்கிறானா அப்படின்னு செம்ம கோவமா அப்படியே ஜிம்மன் இறங்கி வர்றான். பிரின்ஸ், எனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் வராருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், அவர் ரொம்ப க்ரூயல். இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ப்ளீஸ் நீங்கள் போயிடுங்க. ஜேகே, இல்லை நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டை அப்படியே தயங்க வாங்க வர்றான். அதுக்குள்ளே ஜிம்மின் அந்த கட்டையில் ஒரு வால் வச்சு ஒரு அடி தான். அது அப்படியே ரெண்டாக பழந்துருது. தயம், என்ன பண்ணிகிட்ருக்குன்னு யோசிச்சு பண்ணு. அண்ணா, அது மக்களை அப்படி துன்புறுத்துறது நல்ல முறை இல்லை. அவனுக்கு வேலைக்கு வந்ததுனால தான் சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் அவன் வேலைக்கு வர்றதே லேட். அப்போது ஒரு தடவை அவங்களுக்கு கொடுத்தாதானா அடுத்த தடவை சீக்கிரம் வரணுங்கிற அந்த ஒரு புத்தி வரும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ண்ணா. ஆனால் இது உச்சியில் நிற்குது சூரியன், காலெல்லாம் ரத்தம். நம்மளோட மக்களை நம்மளே துன்புறுத்தினா மக்கள் மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே வராது அப்படின்னு ஜிம்மின்கிட்டேயும் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்பெக்டோடு தான் பேசுகிறான். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? ஆனால் போதும்ண்ணா, காலையிலேருந்து இப்படி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். போதும் தயம், ஃபுல்லாக போண்ண அண்ணா, போதுண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸை லைட்டாக ரைஸ் பண்ணுறான். ஸோ ஜிம்மலுக்கு செம்ம கோவமாகிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அதை வாழை வச்சு ஒரே ஒரு அடி தான். அது நாலா பக்கம் சதறி போய் விழுகுது. அப்போது என் பேச்சே என் தம்பி மறிக்கிறான்ல அப்படின்னு செம்ம கோவமாக அவன் பாட்டுக்கு அப்படியே போகிறான். அப்போது தயம் ஜேகேவை லைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள், இவரை என் ரூமுக்கு பக்கத்தில் உள்ள அறைக்கு கூட்டிகிட்டு போங்க. மருத்துவ அறைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கும் ஜேகே அந்த மெடிசன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். அப்போ அதெல்லாம் தூரமாக நின்று பார்த்துட்டு சுகாவும் அலெக்ஸும், இதுக்கு தாண்டா அலெக்ஸ், உங்ககிட்ட நான் அப்போவே சொன்னேன், பாரு போ, இதெல்லாம் தேவையா? அண்ணா, எனக்கும் தெரியாது, அவன் ஹாட் ஸ்ப்ரிங்க்கு குளிக்க போயிருக்கான். என்னது? ஆமாண்ணா, பிரின்ஸும் மீட் பண்ணியிருக்காரு. ஆனால் பிரின்ஸ் கோவமாக இல்லை. இதை வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத, சொன்னேன்னு வச்சுக்கோ ஜேகேயோட உயிருக்கே ரொம்ப ரொம்ப ஆபத்தாயிருந்தா. புரியுதுண்ணா, அதை யார்கிட்டையும் நான் சொல்லலை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறான். பாவம், அந்த அந்த அரக்கு ஜிம்மன் வேற இப்படி பண்ணிட்டான். ஆமாண்ணா, தயாங் பிரின்ஸ் ஆச்சும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல் மைண்டோடு இருக்கார். ஆனால் ஜம்மன் பிரின்ஸ் இப்படி இருக்கார், எப்பா ரொம்ப ரொம்ப குரூயல். அவனை பற்றி தெரியாது, அவன் டெவில், செம்ம குரூயல். சரி, இப்படி நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிறது யாராச்சும் கேட்டானுங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு அந்த மெடிக்கல் ரூமில் தயாங் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் அவனோட முட்டியெல்லாம் அப்படியே ரத்தமாகிட்டு அப்படியே ஒரு மாதிரி லிட்டரலி மயக்கப்படுற ஸ்டேஜில் நிற்கிறான். அப்போ தயாங்கே போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த மருத்துவர்தால சொல்லிவிட்டு அவனே போயிட்டு அவனுக்கு அந்த முட்டிலெல்லாம் அப்படியே கட்டு போட்டு விட்டுட்ருக்கான். ஸோ அந்த அரை மயக்கத்துலேயும் ஜேகே பார்த்துட்டு, பிரின்ஸ் நீங்கள் வேணாம் பிரின்ஸ், நான் பார்த்துக்கிறேன், இந்த நேரத்தில் எப்படி ஜேகே பார்ப்பேன்? அது நான் பார்த்துக்கிறேன், இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகேக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி எழுந்துக்க பார்க்குறான்.
அப்போ தயம் அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சி, எழுந்துக்காத, இப்போ உன்னால் சுத்தமாக நடக்க முடியாது ஜேகே, எழுந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது வலிக்குது, வலிக்குந்தான் அப்படின்னு அவனும் பண்ண ஜேகேவால் வலி தாங்க முடியல. அப்படியே அவனோட ஷோல்டர் எல்லாம் தயம் ஒரு கையில் பிடிச்சி விட்டுட்டு ஒரு கையில் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அட் லாஸ்ட் ரொம்ப அவனுக்கு வலி தாங்க முடியாமல் அப்படியே பிரின்ஸோட போட்டிருந்த அந்த காலர் அப்படியே பிடிச்சிடுறான். ஸோ தயாங் அப்படியே போயிட்டு ஜேகேவோட மேலே விழுந்துடுறான். ஸோ ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் அப்படியே கிடக்கான். ஆனால் அவனுக்கு மேலே தயாங் இருக்காங்கிறது நல்லாவே அவனுக்கு தெரியுது. அப்போ பிரின்ஸும் ஒரு கம்ஃபர்ட்காக அண்ட் ஜேகேவையும் பிடிச்சி போயிட்டு அவனோட முகத்தையே பார்த்துட்டு அவனோட நெத்தியில் போயிட்டு, அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஜேகேவை லைட்டாக தூக்கி அவனோட நெஞ்சு மேலே ஒரு மாதிரி அணைச்சி படுக்க வச்சுக்கிறான். ஸோ ஜேகேவும் தயாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். அப்போ வெளியிலேருந்து அப்படியே டோர் நாக் பண்ணுறாங்க. அப்போது தயாங், இது என்னோடய கட்டளை, இன்னும் 2 மணி நேரத்துக்கு மருத்துவ ரூமுக்கு யாரும் வரக்கூடாது, என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் இன்னைக்கு ஓய்வு அப்படின்னு சொல்கிறான். அப்போது 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஜேகே லைட்டாக அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தயாங்கோட நெஞ்சு மேலே நல்லா படுத்துட்டு இருக்கான். ஸோ அவனே அறியாமல் தயாங்க பார்க்குறான். அப்போ தயாங்கும் வந்து ஜேகேயோட லிப்ஸில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஜேகேவே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்டாக பார்க்குறான். ஓகேடா, இந்த ஃபஸ்ட் பார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் அவங்களோட லவ் அண்ட் ஜிம்மினோட அந்த க்ரூயல் ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ரொமான்ஸுன்னா ஓகே, எண்டிங் வந்து ஹாப்பி எண்டிங் தான்டா, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஓகேடா ட்ரகீஸ், இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே இதனோட பார்ட் 2 போட பார்க்குறேன். ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.